இல்லை இல்லை அன்புக்குரிய பத்திரிகை நண்பர்களே, அன்புக்குரிய பத்திரிகை நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தயவுசெய்து பத்திரிகையினுடைய பரபரப்புக்கும் உங்களுடைய யூகங்களுக்கும் நான் எந்த செய்தியையும் சொல்ல முடியாது. அது மாதிரி எந்த செய்தியும் இல்லை. நான் தொடர்ந்து ஒரு 4 நாட்கள் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் முழுமையாக காலையில் 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் எல்லா பஞ்சாயத்துகளுக்கும் போய் நான் வாக்களித்த என்னுடைய வாக்காளர் தெய்வங்களுக்கு, மக்களுக்கு நான் நன்றியை செலுத்திவிட்டு நேற்று தான் அந்த நன்றி தெரிவிக்கின்ற நிகழ்வு நேற்று இரவோடு தான் முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கு ஒரு 4 நாட்களுக்கு புதுக்கோட்டைக்கு வராமல் இன்றைக்கு தான் புதுக்கோட்டை மாவட்ட தலைநகருக்கு இன்றைக்கி வந்தேன். நான் ரொட்டீனாக என்னுடைய முகாம் அலுவலகம் பெரியார் நகர் ரொட்டீனாக வந்தேன். எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக அனைத்து ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களும், மாநில கட்சியினுடைய பொறுப்பாளர்களும், அதே போல் நகர கழகத்துடைய செயலாளர்களும், பேரூராட்சி கழக செயலாளர் ரொட்டீனாக என்னை பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்னிடத்தில் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க சில கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இவ்வளோ தானே ஒரே இதில் நீங்கள் பத்திரிகையாளர்கள் இப்படி திரண்டு என்னிடத்தில் பேட்டி எடுக்கிற அளவுக்கு எந்த நிகழ்வும் இல்லை. இல்லைண்ணே இல்லைண்ணே இல்லை, அது என்ன நம்ம கட்சி அலுவலகம் அது பெருந்தன்மையாக ஒப்படைச்சிருக்கோம். அதில் ஒன்றும் இல்லை. அது நீங்கள் தான் இல்லைங்க, இது ப்ளீஸ் இது ஆலோசனை இல்லைங்க. இல்லை இல்லை அதான் இல்லை, அது இதான் இல்லை. ஒரு நிமிஷம் இல்லை அது ஏங்க இப்போ இல்லை ஒரு இப்போங்க நான் விஜயபாஸ்கர் ஒரு இளம் வயதில் 26 வயதில் சட்டமன்ற உறுப்பினராக ஆனேன். தமிழகத்திலே ஒரு இளமையான வயதில் நான் சட்டமன்ற உறுப்பினர். உங்களுக்கே தெரியும், 2001 சட்டமன்ற உறுப்பினராகி 5 முறை நான் தேர்தல்களில் நின்று 5 முறையும் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறேன். இந்த முறை 62,073 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறேன். எப்போதுமே இயக்க நண்பர்களை, ஒன்றிய கழக நேரச்சிலர்களை நான் என்னுடைய நட்பா உறவா இந்த மக்களை நான் அப்படிதான் நான் எல்லாரோடையும் பழகிட்டு இருக்கிறேன். 4-5 நாட்களுக்கு பிறகு புதுக்கோட்டைக்கு இன்னைக்கு வர்றப்ப எல்லாரும் ரொம்ப ஆர்வமா என்னை பார்க்க வர்றாங்க. இது எப்போது எங்களுக்கான பாண்டிங்க. நான் புதுக்கோட்டையில் உங்கள் மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு பல காலத்தில் மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், காவிரி வைகை குண்டாராக இருக்கட்டும், எந்த துணைக்கோள் நகரமாக இருக்கட்டும், எல்லா வளர்ச்சி திட்டங்களுக்கும் துணை நிற்கிறேன். மேலே எப்போதுமே மக்களும் பிரியமாக இருப்பாங்க, கட்சி நிர்வாகிகளும் பிரியமா இருப்பாங்க. இவ்வளவுதான். நீங்க பரபரப்பா நீங்க கேட்கிற அளவுக்கு தயவு செய்து செய்திகள் எதுவும் இல்லை.